மதுரை சோழவந்தானில் அரசு பேருந்து ஓட்டுநர் தாவேகா நிர்வாகி ஒருவரால் கத்தியால் வெட்டப்பட்டதை அடுத்து சோழவந்தான் அரசு காவல்துறை மூலம் குற்றவாளி என்று அறியப்பட்ட ஒரு நபர் போதையை போட்டு அந்த இடத்துல காரை வச்சு மறிச்சு பட்டாக்கத்தி எடுத்து ஓட்டுறது இந்த தொழிலாளி ஓட்டுநருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம அந்த கருப்பட்டி கிராமத்துல நாங்க இயங்கிட்டு வர்றோம் வண்டியை. இதை காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளியை உடனே கைது செய்யணும். அதுக்காக தான் இந்த மாபெரும் போராட்டம் அனைத்து சங்க நிர்வாகிகளும் தொழிலாளி சேர்ந்து இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதை நிர்வாகமும் காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்றதுனால நாங்க தற்சமயம் இந்த போராட்டத்தை ஒத்தி வச்சு இப்ப நாங்க எங்களோட பணி மக்களோட சேவைக்காக இந்த பணிக்கு நாங்க செல்றோம். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் இதை கவனத்துல கொண்டு உடனடியாக இந்த குற்றவாளி கைது செய்து இது போல தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இது மாதிரி ஒரு ஓட்டுநருக்கோ நடத்துறதுக்கோ எந்த ஒரு இது நடக்கக்கூடாதுன்றதுனால ஒரு கடுமையான தண்டனை வழங்கும்படி தொழிலாளி சார்பா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அரசு பேருந்து ஓட்டுநர் பிரசாத் என்பவர் மீது தாவேகா நிர்வாகி தனுஷ்கோடி என்பவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். கத்தியால் அவரது பிரசாத் என்பவருடைய தலையிலே தனுஷ்கோடி வெட்டியதாக செய்தி சொல்லப்படுகின்றது. அதனுடைய வீடியோ காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தை கண்டித்து மதுரை சோழவந்தான் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது சம்பந்தமாக போலீசார் வழக்குப்பதிவு செய்து குற்றவாளியை தேடப்பட்டு வருவதாக செய்திகள் சொல்லப்படுகின்றது. சம்பவம் நடந்த அன்று இரவு பேருந்து செல்லும் பாதையின் குறுக்கே தாவேகா நிர்வாகி காரை குறுக்கே நிறுத்திவிட்டு குடித்துவிட்டு தகராறு செய்த வீடியோ காட்சிகள் தற்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள். பேருந்து செல்லும் சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி காரை எடுப்பது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் பேருந்து ஓட்டுநரை தாக்குகின்றார் தாவேகா நிர்வாகி. இந்த காட்சி தான் தற்போது இந்த வீடியோவிலே பார்க்கின்றீர்கள். தாவேகா நிர்வாகியின் அராஜக செயலை இதன் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ளலாம். அரசு பேருந்து ஓட்டுநரை கத்தியால் தாக்கிய சம்பந்தப்பட்ட குற்றவாளி அந்த பேருந்து ஓட்டுநரை கத்தியால் தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது செல்போனில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தேடி வருவதாக சொல்லப்பட்டு வருகின்றது.